பிவைக்கு பார்த்துட்ருக்கோம். ஒரு ஒரு தொகையை ஆண்டிற்கு 6% வீதம் தனி வட்டிக்கு விடுகிறார். 8 ஆண்டுகளில் அதன் தனி வட்டியானது அசலை விட 260 குறைவெனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐ ஃபைன் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, பி கொடுக்கல. அதுதான் கேட்குறாங்க. பி தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் PNR/100. இப்போ ஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? பி தெரியாது, என் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா உங்களுக்கு 48p/100ன்னு வருது. இதுதான் உங்களுக்கு ஐ. அப்புறம் இன்னும் என்ன டேட்டா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னா அதன் தனி வட்டியானது அசலை விட 260 குறையும். அப்போ அசலேருந்து 260 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐ கிடச்சிரும். ஓகேவா? தனி வட்டியானது அசலை விட 260 குறைவு. ஓகேவா? இந்த கிவன் டேட்டா வச்சு நம்ம சால்வ் பண்ணி இப்போ வி ஃபைன் பண்ணிடலாம். இதில் நம்மளுக்கு என்னென்ன தெரியும்? p - 260 ஐ தெரியும் இல்லையா? இப்போ ஃபைன் பண்ணிட்டோம் 48p/100. ஸோ இதில் நம்ம ஃபீ ஃபைன் பண்ணிக்கலாம். இந்த 48 இன்சைட் கொண்டு வந்துடலாமா? 48p/100. ஓகே, இது இன்சைட் வந்துச்சுன்னா 260ன்னு ஆகிடும் ப்ளஸ்ஸு. இப்போ எல்சி எடுத்துட்டிங்கன்னா இது 52b/100ன்னு வரும். கரெக்டாக? இட்ஸ் ஈக்குவல் டு 260. எனக்கு பி தான் வேணும். அப்போ 260 × 100 / 52. ஓகே, கேன்சல் பண்ணலாமா? இது 26 ஒன் டைமா? அப்போ 10, இது 2 டைம். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 15 வருமா? அப்போ மல்டிப்ளை பண்ணால் 500ன்னு வருது. அதுதான் நம்மளை கேட்குறாங்க. பி எவ்வளோன்னு தான் நம்மளை கேட்குறாங்க. பி எவ்வளோன்னா 500. ஓகேவா? இதுதான் சம்மோட ஆன்சர்.